everyone, welcome back to my channel my lifestyle vlogs. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த கியூட்டான ஹெட்பேண்ட் செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஹெட்பேண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ராக்குக்காக தான் நான் வந்து ஸ்டிட்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ராக் எப்படி ஸ்டிட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது சீக்கிரமே வரப்போகுது. இந்த ஃப்ராக்கில் வச்சு ஸ்டிட்ச் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளவர் எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ண எல்லா டெய்லரிங் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரும். நம்ம ஹெட்பேண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா வயலட் கலரில் செய்ய போகிறோம். அண்ட் ஃப்ளவர் வந்து இந்த ஒயிட் ஃபேப்ரிக்கில். இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா 11 inches லென்த்தும் 2.5 inches வித்லேயும் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து 2 கார்னர்ஸையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே டோட்டலாக ஒரு வாட்டி மடக்கிட்டு நம்ம வந்து 4 inches ஸ்டிச்சஸ் போட்டுட்டு திருப்பிக்கணும். இது வந்து ஃப்ளவருக்கான ஃபேப்ரிக்கு. ஸோ அதை ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்பேண்ட் கிளாத்து இது வந்துட்டு வயலட் கலரில் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது லென்த்து 21 inches அண்ட் வித் வந்து 2.5 inches எடுத்திருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 inches இருக்க எலாஸ்டிக்கை 16 inches அளவுக்கு நான் லென்த்து கட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக எலாஸ்டிக்கை உங்கள் குழந்தையுடைய ஹெட்டில் வச்சும் மெஷர் பண்ணிக்கலாம். இப்படி இல்லைன்னா இன்ஸ்டேப்பில் மெஷர் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 inches லெஸ் பண்ணிக்கோங்க அவங்க ஹெட் சைஸ்லேருந்து. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெட்பேண்ட்கான கிளாத்தை நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 2 கார்னர்ஸும் மடக்கி தைச்சிட்டு அதை அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தைச்சி முடித்ததும் இதை நம்ம வந்து ஒரு பின் வச்சு ஒரு கம்பி மாதிரி வச்சு நம்ம திருப்பிக்கலாம். இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ளவருக்கான அந்த ஃபேப்ரிக்கையும் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இதே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கம்பி வச்சு இந்த மாதிரி திருப்பிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம கீழே ஸ்டிச் போட்டோம் பாருங்கள், அந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டு முடிச்சுக்கோங்க. இந்த இப்படி ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டதும் இந்த மாதிரி 2 கார்னர்ஸையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நல்லா சுருங்கி வரும் ஃப்ளவரு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு பீட் கொத்துக்கோங்க. பீட் வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த ஓப்பன் தெரியாத அளவுக்கு நல்லா சுருக்கி ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம ஹெட்பேண்ட் கிளாத்துடைய சென்டர் பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சம் சைடாக அந்த ஃப்ளவரை வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தைச்சிட்டேன். தைச்சதுக்கு பிறகு நம்ம எலாஸ்டிக்கை உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்ததுக்கு பிறகு 2 எலாஸ்டிக்கும் ஒன்று மேலே ஒன்று வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவருக்கு கீழே நம்ம வந்து ஜாயிண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வச்சு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபேப்ரிக்கை எலாஸ்டிக்கோட நம்ம வந்து ஒரு 2 ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கம் வந்து போட வேண்டாம், அது வந்து நல்லா லூஸாகவே இருக்கட்டும். ஏன்னா வந்து நம்ம எடுத்துருக்க ஃபேப்ரிக் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகாது. எலாஸ்டிக் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணுன்னா கொஞ்சம் கேப் இருந்தால் தான் முடியும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது ரொம்ப சிம்பிளான பேசிக்கான ஒரு ஹெட்பேண்டாக. இது மாதிரி ஓப்பன் வேண்டாம், எங்களுக்கு ஃபுல்லாக ஃபேப்ரிக் கவர் ஆகியிருக்கணும் அப்படின்னா அது மாதிரியான ஹெட்பேண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் நான்
அப்லோட் பண்ணுறேன். நம்ம ஹெட்பேண்ட் கிளாத் தனியாக அப்புறம் எலாஸ்டிக் தனியாக சுருண்டுக்காமல் இருக்கிறதுக்காக ஃப்ளவரை நல்லா எலாஸ்டிக்கோடு வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்பேண்ட் ரெடி ஆயிடுச்சு.